மதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மார்கழி மாத பலன்கள். 15/12/2024 முதல் 13/1/2025 வரை உள்ள காலம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம். தமிழ் மாதத்திற்கு வகுத்ததன் காரணம், ஒரு குழந்தை பிறந்தால் பிறந்த நேரத்தை வைத்து ஒரு ஜாதகம் போட்டு கணிப்பார்கள். அதுதான் முறை, அப்படித்தான் செய்ய வேண்டும். இந்த மாத பலன்கள் என்று வரும்போது சந்திரனை வைத்து செய்யலாம் என்று சொன்னால் 2 நாளைக்கு ஒரு முறை மாறித்தான் தீருவான். அவ்வளவு சரியாக பொருத்தமாக சொல்ல இயலாமல் போய்விடும். மாதத்திற்கு ஒரு முறை சூரியன் ஒரு வீட்டில் இருப்பான். அவன் எப்போது வருகிறானோ அந்த தேதிதான் தமிழ் மாத பிறப்பு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எனவே அதை வைத்து இந்த மாத பலனை வரையறுத்தால் கூடிய மட்டும் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தில், மேலும் இதுதான் சாஸ்திர சம்மதம், கணிக்கப்பட்ட ஜாதகத்தை வைத்து சொல்லுகிறேன். மார்கழி மாதம் 15ஆம் தேதி இரவு 10:05 சூரியன் விருச்சகத்திலிருந்து தனுசுவுக்கு பிரவேசிக்கிறார். அதற்கு ஒரு ஜாதகம் போட வேண்டும். போட்டால் சிம்ம லக்கணம் வருகிறது. இந்த லக்கணத்தை ஆதாரமாக வைத்து 12 ராசிகளுக்கும் நாம் பலன் சொன்னால் நல்லபடியாக இருக்கும். அந்த வகையில் இந்த லக்கணத்தை அடிப்படையாக வைத்து, சிம்ம லக்கணத்தை அடிப்படையாக வைத்து, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் உண்டான மாத பலனை இப்போது பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களை பற்றி முதலில் சுறுசுறுப்பானவர். எல் என்றால் எண்ணெய். எந்த வேலையும் நம்மால் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை கருவிலேயே உங்களுக்கு வந்துவிட்டது. கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். இந்த கோபத்திற்கும் குணத்திற்கும் பஞ்சமே இல்லை உங்களிடம். ஒரு கஷ்டமான வேலை என்று சொன்னால் இஷ்டப்பட்டு ஏற்போர் யாரும் உண்டு, நீங்கள்தான். கஷ்டமான வேலையை செய்து புகழ் பெற வேண்டும் என்பதில் அதிகமான விருப்பம் உங்களுக்கு உண்டு. நிறைய சொல்லிக் கொண்டிருந்தால் குறை. உங்களிடம் சொல்ல வேண்டிய முறையில்தான் சொல்ல வேண்டும். மெதுவாக, உங்கள் மனம் புண்படாத வகையில், அதாவது ஒரு பூவிலிருந்து வண்டு தேன் எடுத்தால் அந்த பூவை சேதப்படுத்தாமல் சொல்லுமே, அப்படி சொல்ல வேண்டும் உங்களிடம் எந்த கருத்தையும். அப்போதுதான் ஏற்பீர்கள். இது போன்ற குணம் உடையவர்கள் நீங்கள். சாதிக்க வேண்டும் என்ற ஆவல் உங்களிடம் உள்ளது. சரி, உங்களால் முடியாதது எதுவும் உண்டா? உண்டு. சும்மா இருக்க உங்களால் முடியாது. இதுதான் மேஷம். உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம்? நன்றாக இருக்கிறது. ஒரு சில லட்சியங்கள், வித்தை, கல்வி, சொத்துகள் வாங்குவது, இது போன்ற விஷயங்களில் உங்கள் முயற்சி இந்த மாதம் நல்ல பலனை கொடுக்கும். கல்வி விஷயத்தில் மாணவர்கள் எதை படிக்க வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு இந்த மாதம் அவர்களுக்கு ஏற்படும். வேலைக்கு சென்று விட்டோம், சம்பாதிக்கின்றோம், நமக்கென்று ஒரு சொத்து இருந்தால்தானே பிற்காலத்தில் நல்லது என்று நினைப்போருக்கு அதை வாங்குகின்ற அளவுக்கு சில
சாதகமான விஷயங்கள் நடைபெறும், பணம் உட்பட நன்றாக இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு முயற்சித்தால் நடக்கும். நடக்கக்கூடாது, நடக்க விடமாட்டோம் என்று கிரகங்கள் சொல்லவில்லை. நடப்பதற்கு தடை இல்லை. அதேபோல்தான் குழந்தை பேரும். ஆக இந்த மாதம் மேச ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக தங்களுக்கென்று ஒரு சொத்தை, தங்களுக்கென்று ஒரு வரும்படி, தங்களுக்கென்று ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள பாக்கியம் இருக்கிறது. நல்ல மாதம். ரிஷபராசி அன்பர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் உள்ளவர் நீங்கள். ருஷி பிரியர். நளினம் உங்கள் உடன் பிறந்தது. கர்ணனுக்கு கவச குண்டலம் போல் நளினமாக இருப்பது, நளினமாக நடப்பது, நளினமாக பேசுவது உங்கள் உடன் பிறந்த ஒன்று. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் சமைத்தால் ருசியோ ருசி. அன்புடன் பேச வேண்டும் என்று நினைத்து பேசினால் அந்த பேச்சை கேட்பவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அவ்வளவு இனிமையாக பேசுவீர்கள். அதே நேரத்தில் கோபம் வந்தால் கடும் கோபமும் வரும். கலை அம்சம் உள்ள விஷயங்களிலெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் அதிகம். பாசம் என்று வைத்துவிட்டால், ஒரு முறை ஒருவர் மீது பாசம் வைத்துவிட்டால் அந்த பாசத்தை எளிதில் உங்களால் விளக்க முடியாது. ஒன்று கலந்து விடுவீர்கள். பாசத்துக்கு உங்களைத்தான் சொல்ல வேண்டும். நீங்கள் காட்டும் பாசத்தை பார்த்து அந்த பாசத்தை அனுபவிப்பவர் அசந்து போவார். தான் பெற்ற பேறு என்று நினைப்பார். ஜனரஞ்சகமான நபர்கள் நீங்கள். சிரித்த முகத்தோடு, அநேகமாக சிரித்த முகத்தோடு தான் நீங்கள் இருப்பீர்கள். நகைச்சுவை பிடிக்கும். அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவது உங்களுக்கு பிடிக்கும். இப்படிப்பட்டவர் நீங்கள். உங்களுக்கு இந்த மாத பலன் எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறது. உங்களுக்கென்று ஒரு லட்சியம் இருந்தது. அது இந்த மாதம் நிறைவேற வாய்ப்பு உள்ளது. பல நாள் கனவு மெய்ப்படும். ஒரு உயர்ந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும். பிதுர்ராஜித சொத்துக்கள் மூலமாக ஏதாவது அடைய வேண்டும் என்று நிலுவையில் இருந்தால் அது நல்லபடியாக உங்களுக்கு முடியும். மற்றும் கடன் தொந்தரவு, விரோதம் போன்ற விஷயங்கள்லாம் மறைவதற்கு உண்டான வாய்ப்பு நன்றாகவே இருக்கிறது. இதையெல்லாம் விட உங்களுக்கு ஏற்பட்ட பண தேவை உடனே பூர்த்தியாகும். பண வரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் வரலாம். ஏனென்றால் இயல்பாகவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உண்டு. வழக்கமாக 10 ரூபாய் கொடுப்பவர் உங்கள் முகத்தை பார்த்தால் 20 ரூபாய் கொடுப்பார். அந்த அதிர்ஷ்டம் முக ராசி என்று சொல்வார்களே, அந்த முக ராசி உங்களுக்கு உண்டு. எனவே ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் நல்ல மாதம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களை பற்றி நல்ல புத்திசாலி, நன்றாக பேசத் தெரிந்தவர், யாரிடம் எதை எப்படி பேச வேண்டும் என்பதை உங்களிடமிருந்தான் அடுத்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கென்று ஒரு தனி கல்லூரி ஒன்று அமையும் என்று சொன்னால் அந்த கல்லூரியில் சிறப்பான ஆசிரியர்கள்
நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அதில் ஒப்பற்ற திறமை படைத்தவர்கள் நீங்கள். பேச்சு சாதுரியம் என்று சொல்லும்போது ஒரு சில நேரங்களில் மிகைப்படுத்தி சொல்வது, இல்லாததை சொல்வது, இவையெல்லாம் வரத்தான் செய்யும். எப்படி இருப்பினும் இந்த பேச்சால் உங்களால் சாதிக்க முடியும். உங்களிடம் ஒரு விசேஷ குணம் உண்டு. அது என்ன குணம்? ஒரு முறைக்கு இருமுறை, இன்னும் பல முறை யோசிக்க யோசிக்க நல்ல விஷயங்களை அருமையாக நீங்கள் எடுத்துச் சொல்லும் ஆற்றல் ஏற்படும். ஏதாவது ஒன்று படித்தால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அநேகமாக பலர் மறக்கவே மாட்டார்கள். ஞாபக சக்தி அதிகம். இன்னும் திட்டமிடுவதில், திட்டம் போடுவதில் வல்லவர். நீங்கள் போட்ட திட்டத்தை அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வதில் வல்லவருக்கு வல்லவர். இந்த குணங்கள் கலிகாலத்தில், இந்த காலத்தில் முன்னேறுவதற்கு தேவையான குணங்கள் அது உங்களிடம் இருக்கிறது. உங்களுக்கு இந்த மாதத்து பலன் எப்படி இருக்கிறது? இந்த மாத பலன் நன்றாகவே இருக்கிறது. உடல் நலம் நன்றாக இருக்கிறது. முதலில் ஒரு புத்துணர்வு ஏற்படும். சாதாரணமாகவே கொஞ்சம் உடல் நன்றாக இருந்தால் காத தூரம், அதாவது 10 மைல் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நடப்பதற்கே தயங்க மாட்டீர்கள். உடல் நன்றாக இருந்தால் எந்த வேலையும் விரும்பி செய்யும் பக்குவம் உங்களிடம் உண்டு. இந்த மாதம் உடல் நலம் ஒத்துழைக்கிறது. விரோத மனப்பான்மையுடன் இருந்த ஒரு சிலர் இந்த மாதம் உங்களுக்கு உறவாக இணைவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். மாணவர்கள் எந்த வழியில் சென்றால் நல்லது என்பதை கண்டுகொள்ளும் மாதம் இந்த மாதம். குடும்பத்தார் மனைவியிடம் எப்படி நடக்க வேண்டும் அல்லது கணவனிடம் எப்படி நடக்க வேண்டும் என்ற நுணுக்கத்தை துல்லியமாக அறிந்து சண்டை இல்லாமல் நல்லபடியாக இருப்பார்கள். இந்த மாதம் நீங்கள் நினைத்தது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் சற்று அதிகம், இதையெல்லாம் எப்படி விரும்புவது என்றெல்லாம் ஒரு சில விஷயங்களை நீங்களே சற்று தள்ளி வைப்பீர்களே, அந்த விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். கல்வி, அறிவு, பேச்சு, இதன் மூலம் பல சாகசங்களை நிகழ்த்துவீர்கள் நீங்கள். எனவே இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. கடக ராசி அன்பர்களே, யோசித்து நன்றாக திட்டம் போட்ட திட்டம் வெற்றி அடையும் வகையில் விடாது பணிபுரிந்து வெற்றியை அனுபவிக்கும் ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். அமைதியாக இருப்பார்கள். அவர்களின் ஆழம் யாருக்கும் தெரியாது. ஆற்றல் மிக்கவர்கள். ஆனால் அதை அனாவசியமாக காட்ட மாட்டார்கள். தம்பட்டம் அடிக்க மாட்டார்கள். இரக்கம் உண்டு. பலாப்பழம் போல் வெளிப்பார்வைக்கு கடின சித்தம் உள்ளவர் போல் தோன்றினாலும் உள்ளே பலாச்சுளை போல் இனிப்பானவராக இருப்பார்கள். இரக்கம் இருக்கிறது. ஏனென்றால் கடகம் என்று சொன்னாலே சந்திரன், சந்திரன் என்று சொன்னாலே தாய், தாய் என்று சொன்னாலே அன்பு. அதற்கு பஞ்சம் இல்லை. கஷ்டப்படுகின்றவர்கள் உண்மையிலேயே
மிகவும் துன்பப்படுகின்றவளுக்கு பிரதிபலன் பார்க்காமல் உதவி செய்வார்கள். உதவி செய்வது என்பது இவர்களுக்கு மிக மிக பிடித்தமான ஒன்று. எந்த காலத்திலும் மக்கள் கடகராசி அன்பர்களுடைய செயல்பாட்டை, வேலையை மிகவும் விரும்புவார்கள். அத்தகைய உயர் செயல்களை இவர்கள் செய்வார்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கிறது? வெளியிடத்திலிருந்து நல்ல தகவல்கள் வருகிறது. முதலில் வெகு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் நல்லபடியாக வந்து சேரும். அது ஒரு வேலை, வெளிநாட்டிலிருந்து வேலை விஷயமாக இருக்கலாம், அல்லது நெடு நாட்களாக நிலுவையில் இருந்த உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம். உங்களுக்கு அது பயன் தருவதாக இருக்கும், அல்லது நீங்கள் மிகவும் விரும்புவதாக இருக்கும். அதுபோன்ற விஷயங்கள் இந்த மாதம் வரும். லாபம் உண்டு. சாதாரணமாக இந்த காலத்தில் ஓரளவு லாபம் பெற்றாலே வெற்றி என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு உண்டான ஒரு நிலைதான் இப்போது. ஏனென்றால் போட்டியாளர்கள் பெருகிவிட்டார்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு லாபம் இந்த மாதம் உங்களுக்கு வரும். உங்களை விட வயது மூத்தவர்கள், மேல் அதிகாரிகள், வீட்டில் உள்ள பெரியவர்கள் உங்களுக்கு தேவையானதை இந்த மாதம் செய்து கொடுப்பார்கள் நல்லபடியாக. இதுவும் நடக்கும். மனதிலே சில திட்டங்கள், புது புது திட்டங்களை போடுவீர்கள். இப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், இப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று சில புது திட்டங்களை இந்த மாதம் நீங்கள் போடுவீர்கள். நடைமுறைப்படுத்துவது அடுத்த மாதமாக இருக்கும், அது வேறு விஷயம். புது புது திட்டங்கள் உருவாகும், போடுவீர்கள். இந்த மாதம் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வரவு வருகிறது. பண விஷயத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. பெரியவர்கள் மத்தியில் மதிப்பை கூட்டுகிறது. எனவே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதம். சிம்ம ராசி அன்பர்களே, தனித்துவம் பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். ஒரு சிலரை பார்த்து எடை போட முடியாது. அவர்களது ஆற்றல் அந்தந்த நேரத்துக்கு தகுந்தாற்போல்தான் வரும், மாறும். சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு சில நேரங்களில் அமைதியாக இருப்பார்கள், சோம்பேறிகளைப் போல் இருப்பார்கள். ஒரு சில நேரங்களில் புயலாக இருப்பார்கள். தேவைப்படும் பொழுது தேவைப்படுகின்ற ஒரு ஆற்றலை இவர்கள் காட்டுவார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவர்கள் மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். இலக்கு ஒன்றுதான், அதை நோக்கிதான் பயணமும் இருக்கும். யாரையும் சாதாரணமாக நினைக்க மாட்டார்கள், அவமதிக்க மாட்டார்கள். அதேபோல் யாரையும் வெகு உயர்வாக நினைக்கவும் மாட்டார்கள். மதிப்பு கூட்டி பார்ப்பதும் கிடையாது, மதிப்பை குறைத்தி நடத்துவதும் கிடையாது. அப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். வாழ்க்கையில் என்னதான் முன்னுக்கு வந்தாலும் தற்பெருமை, பீற்றல் இருக்காது. இவர்களிடம் உள்ள ஒரு பெரிய ஒரு குணம், மற்ற ராசிகளிடம் இல்லாத ஒரு குணம், திட்டம் போட்டு காய் நகர்த்தும் குணம் இவர்களுக்கு கிடையாது. நாம் இப்படி செய்ய வேண்டும், இதை நடத்த வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போடுகின்ற குணம் கிடையாது.
இப்பொழுது சாலையிலே கார் ஓட்டி கொண்டு செல்கிறோம். முதலிலேயே நாம் முடிவெடுத்தால் ஓட்ட முடியும். குறுக்கே வருவது யார், எங்கே திரும்புவது, எப்படி நிற்பது என்று அந்தந்த நேரத்துக்கு தகுந்தாற்போல் புத்தியை செலவழித்து செய்ய வேண்டும். அதுபோன்றுதான் இவர்கள் மொத்த வாழ்க்கையும் இருக்கும் இவர்களுக்கு. இது ஒரு தனி பண்பு. இதன் காரணமாக சற்று அமைதி இவர்களுக்கு ஏற்படும். அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு தனித்துவம் மிக்கவர்கள்தான். அவர்களிடம் உள்ள ஒரு பெரும் பண்பு என்ன என்று கேட்டால், திட்டம் போட்டு எதையும் பெரிதாக செய்வது கிடையாது. இதுதான் அவர்களது பெரிய ஒரு பண்பு. ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம். இந்த மாதம் நினைத்தது நடக்கும். புத்தி தெளிவாக இருக்கிறது. ஆசை வயப்பட்டு தேவையில்லா வேலைகளை செய்ய மாட்டார்கள். உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் உயர்வு உண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக சில வருடங்களாகவோ பல வருடங்களாகவோ குழந்தை பேறு இல்லாமல் இருக்கின்ற சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குழந்தை உருவாகும். அந்த அளவுக்கு அந்த ஸ்தானத்திற்கு பலம் கொடுக்கிறது இந்த மார்கழி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு. திருமணமாகாமல் இருக்கின்றவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கோ திருமண ஒப்பந்தம் ஏற்படுவதற்கோ நல்லபடியாக வாய்ப்பு உண்டு. எனவே சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதம் குழந்தை பேறு, திருமணப்பேறு, பல விஷயங்கள் தனது நினைவிலே நீண்ட நாட்களாக இருக்கின்ற விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இத்தனையும் ஏற்படுத்துகின்ற மாதம் இந்த மாதம். நல்ல மாதம். கன்னி ராசி அன்பர்களே, இதுவும் புதன் வீடுதான். மிதுனம் புதன் வீடுதான். அது ஆண், இது பெண். மிதுன ராசி ஒரு வக்கீலை போல் உறுதியாக சத்தமாக பேசும் செய்வார்கள். எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசுவார்கள். கன்னி ராசி அன்பர்கள் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடப்பார்கள். அவர்களுக்கு பேச்சும் உண்டு, நடத்தையும் உண்டு. ஆனால் பேச்சு முக்கிய இடம் வகிக்கும். இங்கே பேச்சு அவ்வளவாக இருக்காது, செயல்தான் இருக்கும். அப்படி பேசினால் ஒருவரை பற்றி குறை சொல்ல வேண்டும், அவரிடமே சொல்ல வேண்டும். கன்னி ராசி அன்பர்கள் மிக நேர்த்தியாக செய்வார்கள். இவர்களை பற்றிய ஒரு குறிப்பு வரும். அந்த குறிப்பு என்னவென்று சொன்னால், இவர்களது பேச்சு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் அமையும் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. மிக அமைதியாக, அவர் மனம் புண்படாதவாறு, ஆனால் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிவிடுவார்கள். அறிவு உண்டு, ஆக்கப்பூர்வமான அறிவு உண்டு. பேச்சு திருக்குறள் போல், ஆனால் அனாவசியமாக பேச மாட்டார்கள். திருக்குறள் போல் பேசுவார்கள். சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லுவார்கள். வளவள கொலகொலா என்று இருக்காது. எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்தில் எப்படி நடந்து கொண்டால் நமக்கு நல்லது என்பதை அந்த இடத்திற்கு போன அன்றே கண்டுகொள்வார்கள். சற்று நாளெல்லாம் அவர்களுக்கு தேவையே இல்லை. இன்று சென்றால் இவர் இப்படி, இவரிடம் இப்படி நடக்க வேண்டும், அவர் அப்படி, அவரிடம் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற கணக்கை சரிவர போட்டு செயல்படுத்தி தங்களை நிலைநிறுத்தி கொள்வார்கள். அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கிறது? முயற்சி நன்றாக இருக்கிறது.
முயற்சி வெற்றியை கொடுக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதற்காக முயற்சி செய்கிறார்கள். அதில் வெற்றி அடைந்தால் இவர்கள் நிலை உயரும். அதற்குண்டான முயற்சியை செய்வார்கள், வெற்றியும் பெறுவார்கள். வெற்றி பெற்ற பிறகு வருவாய் வரும். வருவாய் வந்த பிறகு இது வாங்க வேண்டும், இந்த சொத்தை பெற வேண்டும், இந்த வீட்டை கட்ட வேண்டும் என்றெல்லாம் ஒரு எண்ணம் வருமல்லவா? அந்த எண்ணம் இவர்களுக்கும் வந்து அதுவும் நடக்கும். ஏனென்றால் 4ஆம் இடம் வலிமை காட்டுகிறது. 4ஆம் இடம் மனை, தாயார், வித்தை, உறவு, இதையெல்லாம் சொல்லும். நல் உறவுகளை அமைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உறவுகள் நிறைய வரும். இனிப்பிலே ஈ மொய்ப்பது போல் உறவுகள் நிறைய வரும். நல் உறவை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்களால் முடியும். ஏனென்றால் பார்த்த மாத்திரத்திலேயே நல்லவர் கெட்டவர் யார் என்று நீங்கள் சொல்வீர்கள். உங்களால் முடியும். அதில் சற்று கவனம் தேவை. மற்றும் திருமணம் போன்ற மங்கள விஷயங்கள் நடப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்து பார்வையும் வருகிறது. இதுபோல் இருந்தால் உறவு, நல் உறவு, காலம் காலமாக உங்களோடு வர இருக்கும் உறவு இந்த மாதம் நிச்சயமாவதற்கு வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகிவிட்டது, அவர்களுக்கு உறவு பலப்படும். திருமண உறவு அது சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதுதான் விதி. அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, பொது நல தொண்டர் நீங்கள். உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிரன். ரிஷபமும் சுக்கிரன், துலாமும் சுக்கிரன். ரிஷபம் பெண், துலாம் ஆண். உங்களிடம் உள்ள சிறப்பான ஒரு குணம் என்ன தெரியுமா? அந்த குணத்தை நீங்களே அறியாதிருந்தாலும் பரவாயில்லை, அந்த குணம் உங்களிடம் இருக்கிறது, உள்ளத்தில் இருக்கிறது. அது என்ன? சுக்கிரன் சந்தோஷத்தை அனுபவிக்க ஆசைப்படுகின்றவன். இன்பம், கேளிக்கை மிக மிக விருப்பம் உள்ளவன். சுக்கிரன் சர வீடு. அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடுகின்ற, அவர்களை உருவாக்குகின்ற, ஏன் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் துலாம் வரும். கடகம், துலாம், மகரம் இவையெல்லாம் வரும். அப்படிப்பட்ட ஒரு பண்பு உள்ளவர் சுக்கிரன். நீங்கள் எப்படி என்று சொன்னால், சந்தோஷத்தை, நீங்கள் விரும்பும் அந்த சந்தோஷத்தை அடுத்தவருக்கு கொடுத்து அவர் சந்தோஷப்படுவதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இந்த உயர்ந்த பண்பு உங்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இவர்தான் நமக்கு தேவை என்று உங்களை தேர்ந்தெடுக்க காரணமே இதுதான். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம், மார்கழி மாதம் எப்படி இருக்கிறது? நல்லபடியாக இருக்கிறது. உங்களது பேச்சு எடுபடும். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அதன்படி நடக்க பலர் தயாராக இருப்பார்கள். சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அதற்கு உண்டான ஒரு திட்டம் நல்லபடியாக தீட்டப்படும். ஏனென்றால் மார்கழி மாதம் நல்ல விஷயங்களில் ஈடுபடுவதை நாமெல்லாம் தவிர்ப்போம். செயலுக்குத்தானே அந்த தடை, எண்ணத்திற்கு இல்லையே. ஒரு நல்ல முடிவினை நீங்கள் எடுப்பீர்கள், அதன்படி அடுத்த மாதம் நடப்பீர்கள். எனவே
உங்களுக்கென்று ஒரு இடத்திற்கு நீங்கள் உறுதி செய்யும் மாதம் இந்த மாதம். அடுத்து போட்டி பந்தயங்களில் வெற்றி என்று காட்டுகிறது. இந்த வெற்றி 2 வகைப்படும். போராடி வெல்வதும் வெற்றிதான். அப்படி எதிர்த்தரப்பை நண்பர்களாக ஆக்குவதும் வெற்றிதானே. இதில் ஏதோ ஒரு வெற்றி கிடைக்கும். எந்த வெற்றி என்று எனக்கும் தெரியாது. ஏதோ ஒரு வெற்றி கிடைக்கும். பகைவரை வெல்வதல்ல, பகையை வெல்வீர்கள். இது நடக்கும். எல்லாவற்றையும் விட தொழில் சாணத்தில் மிக மிக நல்ல அபிவிருத்தி ஏற்படுகிறது. இதுவரை ஓரளவு குறைந்த சம்பளத்தில் இருந்தவருக்கு சம்பளம் கூடும் என்ற ஒரு நல்ல தகவல் வரும். எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் புகழ் ஓங்கும். ப்ரமோஷன் வரும். இதுவெல்லாம் உங்களை மிக மிக சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு விஷயங்கள். இந்த மாதம் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும், அனுபவிப்பதில். ஏனென்று சொன்னால், உற்சாக மிகுதியால் ஒரு சில வீண் விரய செலவுகளை நீங்களே ஏற்படுத்தி கொள்ள வழி உண்டு. அந்த விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, விருச்சகம் செவ்வாயின் வீடு. மேஷமும் செவ்வாய், விருச்சகமும் செவ்வாய், இரண்டுமே தீக்கோள்கள். 2 பேருக்குமே வீரம் உண்டு, செயலிலே வேகம் உண்டு, வித்தியாசம் அதுவும் உண்டு. மேஷம் மறைக்கப்படாத நெருப்பு, கொஞ்சம் சுடும், உஷ்ணம் அதிகம். விருச்சகம் நீர் ஊத்த நெருப்பு, மறைக்கப்பட்ட நெருப்பு உள்ளே கனன்று கொண்டு இருக்கும். இதுதான் வித்தியாசம். அவர்கள் கோபத்தை வெளிக்காட்டுவார்கள், இவர்கள் கோபத்தை உள்ளடக்கி வைத்திருப்பார்கள். விருச்சகத்தார். இது ஒரு மாபெரும் வித்தியாசம். ஏதேனும் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த காரியம் முடியும் வரை அதை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் இருப்பவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். அதனால்தான் விருச்சிக ராசி அன்பர்களின் வெற்றி வாய்ப்பு மற்றவர்களை விட அதிகமாக இருக்கிறது. ஸ்திர ராசி. ஸ்திரம் என்று சொன்னால் நிலையாய் ஒரு இடத்தில் நிற்பது. ஏதேனும் ஒரு கொள்கையை இவர்கள் எடுத்துக்கொண்டால் அல்லது முடிவெடுத்தால் அதில் உறுதியாக நிற்பார்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். அந்த திண்மை இவர்களுக்கு உண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால், பழகுகின்ற விஷயத்தில், மற்ற விஷயத்தில், எல்லாவற்றிலுமே ஆழம் பார்ப்பவர்கள். ஏன்? எந்த விதத்திலும் நாம் அவசைப்படக்கூடாது, துன்பப்பட்டு விடக்கூடாது என்பதில் மிகவும் குறியாக இருக்கும் காரணத்தால் ஆழம் பார்ப்பவர்களாக இருப்பார்கள், தற்காப்பை கருதி. இதுதான் விருச்சிக ராசி அன்பர்களுடைய குணம். இவர்களிடம் உள்ள ஒரு சிறப்பான குணம் என்ன என்று சொன்னால், அது நல்ல குணமா கெட்ட குணமா என்பது தெரியாது. சில நேரங்களில் நல்லதும் நடக்கும், சில நேரங்களில் கெட்டதாகவும் நடக்கும். என்ன? எதையுமே சற்று சந்தேக கண்ணோடு பார்ப்பார்கள். அது நன்மைக்கா தீமைக்கா என்று வரையறுத்து சொல்ல யாராலும் இயலாது. சில நேரங்களில் காப்பாற்றப்படுவோம், நஷ்டம் தவிர்க்கப்படும்.
சில நேரங்களில் வீண் பேச்சுக்கு ஆளாவோம். இந்த ஒரு குணம் இவர்களுக்கு பிறப்பிலிருந்தே உண்டு. இவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கிறது? இந்த மாதம் உயர்வு உண்டு, எதிர்பார்த்த உயர்வு உண்டு. வேலை பார்ப்போர் அவர்கள் பார்க்கும் வேளையில் உயர்ந்த ஒரு இடம் வெகு விரைவில் கிடைக்கும் என்ற ஒரு நற்செய்தி வரும். பதவி உயர்வு கிட்டும். நல்ல நல்ல யோசனைகள் தோன்றும். அதை நடத்துவதற்கு உண்டான மார்க்கங்களும் தெளிவாகும். வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும், வெளிநாட்டு மூலமாக லாபம் கிடைக்க வேண்டும் என்று அரும்பாடு பட்டு கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம். அதற்கு உண்டான ஏற்பாடுகளை விதி செய்து கொடுக்கிறது, கொடுத்து விட்டது. அது போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அடுத்து, புகழுக்காக, தன்னுடைய பெருமைக்காக ஒரு சில வேலைகளை இவர்கள் செய்வார்கள் இந்த மாதம். அந்த செயல்கள் வெற்றியை கொடுக்கும். மொத்தத்தில் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்கள். முதலில் நீங்கள் எப்படி? நீதியின் மறு உருவம். உங்கள் பேச்சிலே செயலிலே நியாயம், நீதி, தர்மம் போன்ற விஷயங்கள் இழையோடிக்கொண்டே இருக்கும். உங்களால் சகிக்க முடியாத ஒன்று உண்டு. உங்களை யாரும் குறை சொல்லக்கூடாது. யாராவது குறை சொன்னால் வெந்து நொந்து போவீர்கள். உங்களால் ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்று சொன்னால் எத்துணை கஷ்டப்பட்டாவது அந்த காரியத்தை முடிப்பீர்கள். அதுவும் அந்த நல்ல காரியமும் அதனால் அடையப்போகும் நன்மை ஒரு ஏழைக்கு, ஒரு சாதாரணமானவனுக்கு என்று சொன்னால் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து அந்த காரியத்தை செய்து மகிழ்வீர்கள். மனிதாபிமானம் இருக்கிறது. ஒரு நியாயம், ஒரு தர்மம் நடப்பது என்று சொன்னால் நமக்கு சில இழப்புகள் ஏற்படும் என்று சொன்னால் கூட அதை ஏற்க தயங்க மாட்டீர்கள் நீங்கள். அந்த அளவுக்கு ஒரு உத்தம குணம் ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். இதனால் உங்களை நம்பி எது வேண்டுமானாலும் செய்யலாம். பண விஷயம் முதற்கொண்டு எல்லா விஷயங்களிலும் உங்களை நம்பலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் நாம் கவனிக்க வேண்டும். எந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் வரும், எந்த நேரத்தில் உங்களுக்கு குணம் மாறும் என்பதுதான் பெரிய கேள்வி. ஏனென்றால் உங்கள் மனதில் ஒரு கருத்து, ஒரு நியாயம் இருக்கும். அதற்கு மாறான ஒன்றை, இது மாறானது என்று தெரியாமலே யாரும் செய்தால் கூட உங்கள் மனம் கஷ்டப்பட்டு குணம் மாறலாம். ஆகவே நல்லோர்கள் உங்களிடம் உறவு வைத்தால் அவர்களுக்கு நல்லது நடக்கும். தீயோர்கள் உங்களிடம் உறவு வைத்தால் அவ்வப்போது அவர்கள் குட்டுப்படுவார்கள். இதுதான் தனுசு ராசிக்கு நீதி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சுப காரியங்கள் நடக்கும். கிரக பிரவேசம் மார்கழியில் நடத்த மாட்டார்கள், நடத்துவதற்கு உண்டான ஒரு ஏற்பாடு நடக்கும். திருமண விஷயத்தில் ஒரு முன்னேற்றம். திருமணம் நடக்காவிட்டாலும் நிச்சயிக்கப்படலாம் அல்லவா, அது நடக்கும்.
மங்கள காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதைவிட நண்பர்களால் ஒரு சில நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். நெருங்கிய உறவால், குறிப்பாக கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன், ஒரு சந்தோஷம் ஏற்படும். இதமான ஒரு உறவுக்கு உத்தரவாதம் தரலாம். எந்த செயலை செய்தாலும் லாபம் உண்டு, பணத்தட்டுப்பாடு இல்லை. ஒரு பெரியவரிடம் சென்று உங்கள் கோரிக்கையை நீங்கள் வைப்பது என்றால் இந்த மாதம் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் நடப்பதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. புதுமையான விஷயங்களில் ஈடுபடவும் வாய்ப்பு உண்டு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கை. அந்த புதிய விஷயங்கள், புதிய அணுகுமுறைகள், அதற்குண்டான திட்டங்கள் இந்த மாதம் உங்களால் தீட்டப்படும் வெற்றிகரமாக. ஆக இத்தனை நன்மைகளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு மகரம் சனியின் வீடு, சர வீடு. உழைப்புக்கு, தளராத உழைப்புக்கு, தொடர் உழைப்புக்கு, சலிப்பில்லாமல் உழைப்பதற்கு உங்களைத்தான் சொல்ல வேண்டும். எதிலும் மனம் சோர்ந்து விடாமல், ஒரு அலுப்பின்றி, நம்பிக்கையின்றி தொடர் உழைப்பின் மூலம் மாபெரும் வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். ஒருவர் எதற்கும் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்து, கீதையிலே சொன்னார்களே, கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று. இவர்கள் இந்த பலன் எனக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆனால் கடமையை ஒழுங்காக செய்வார்கள். கடமை என்பது இவர்களுக்கு கண் போன்றது. பல பெரிய திட்டங்கள் எல்லாம் இவர்களால் தான் சிறப்பாக நடந்தது, நடக்கின்றது, இனியும் நடக்கும். உழைப்புக்கு ஒருவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கொஞ்சம் கூட பழுதில்லா உழைப்புக்கு யாரையாவது உதாரணம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த மகர ராசி அன்பர்களைத்தான் காட்ட முடியும். அப்படிப்பட்டவர்கள் இவர்கள். உழைப்பு என்பது கடினமான, தொடர்ந்து தொய்வில்லா உழைப்பு என்பது நமது கடமை என்ற எண்ணம் கொண்டவர்கள் இவர்கள். நல்லவர்கள், நாசுக்காக பழகத் தெரிந்தவர்கள், இழப்புகள் ஏற்படினும் சுதாரித்து கொண்டு தொடர்ந்து நடைபோட தக்கவர்கள் இவர்கள். இது ஒரு பெரும் குணம். நாம் ஒரு நஷ்டப்பட்டோம், கஷ்டப்பட்டோம் என்று சொன்னால் திகைத்து நின்று தம் கடமையிலிருந்து சற்றே நழுவலாம். அந்த நழுவல் இவர்களிடம் இருக்காது. ஒரே வார்த்தையில் சொல்வதென்று சொன்னால் கடும் உழைப்பாளிகள் இவர்கள். இவர்களால் அவர்களுக்கு எவ்வளவு முன்னேற்றம் இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை, நாட்டிற்கு முன்னேற்றம் உண்டு. அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கிறது? இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றி, நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதை நிறைவேற்றி ஒரு நல்ல பெயரை எடுப்பீர்கள். புகழ் கூடும். மற்றும் பண விஷயம் நன்றாக இருக்கிறது. வரவேண்டிய பணம் வரும். உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கும். இந்த மாதம்
பணப்பற்றாக்குறை இல்லை. அந்த அளவுக்கு மிக நன்றாக இருக்கிறது பண வரவு இந்த மாதம். மற்றும் திருமண வயதில் இருக்கின்ற ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு நல்லபடியாக திருமண ஒப்பந்தம் முடியும். விரைவில் திருமணம் ஆவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துகின்ற மாதம் இந்த மாதம். நல்லபடியாக இருக்கிறது. ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு நல்ல ஒரு குதூகலம் ஏற்படுகின்றது. பொது ஜன தொடர்பு சம்பந்தப்பட்ட துறையில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த துறையில் உயர்வு உண்டு, ஏற்படும். சாதாரணமாக பதவியோ அல்லது வேறு ஏதேனும் உயர்வையோ சம்பந்தப்பட்டவர்கள் தேடி அலைவார்கள், செல்வார்கள். ஆனால் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அந்த உயர்வு, அந்த தேவை வீடு தேடி வரும். பதவிக்காக இவர்கள் அலைய மாட்டார்கள், பதவி இவர்களை தேடி வரும் மாதம் இந்த மாதம். சில ரகசியங்கள், புரியாத புதிர்கள் புரிய வரும். இத்தனை நாட்களாக மூடு பந்திரம் போல் ரகசியமாக இருந்த ஒரு சில விஷயங்கள் இவர்கள் மூளைக்குள் வெட்ட வெளிச்சமாகும் இந்த மாதம். இதனால் சில உண்மைகளை தெரிந்து கொள்வார்கள். அப்படி தெரிந்து கொள்வதால் ஈடுபாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தங்களுக்கு நன்மையை வரவழைத்து கொள்வார்கள். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? அதற்கு முன் நீங்கள் எப்படி? எல்லாம் தெரிந்தவர், ஞானம் உண்டு, ஆனால் அதை செயல்படுத்துவதில் தயக்கமும் சில சோம்பேறித்தனங்களும் வரும். எல்லாம் தெரிந்தவர், அதே நேரத்தில் உங்களிடம் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எல்லாம் தெரிந்த நீங்கள் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில முறைகளை கையாண்டு அதை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சில விஷயங்களை மறைத்து, நீங்கள் மறைத்த விஷயம் மட்டும் சிலருக்கு தெரிய வந்து ஒட்டுமொத்தமாக உங்களது செயலை பழி சொல்லுவார்கள். அத்தனை ஞானம் இருந்தும் அவ்வளவு தூரம் நன்றாக செய்தும் பயன்படாமல் போகின்ற அளவுக்கு சில சமயங்களில் உங்களுக்கு நடப்பது உண்டு. இருவேறு விஷயங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். உதாரணமாக, ஆரம்பத்தில் மகா மோசமானவன், பிற்காலத்தில் மகா உத்தமன். ஆரம்ப காலகட்டத்தில் கெட்ட செயல்களை செய்து கெட்ட பெயரை எடுத்தான். ஒரு 40 வயதிற்கு மேல் நல்ல விஷயங்களை செய்து உத்தமனாக இருக்கின்றான். இவனை போன்ற நல்லவன் யாரும் இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் இப்படி இருவேறு தத்துவங்கள், இருவேறு குணங்கள் அத்தனை கும்பராசிகளுக்கும் உண்டு. இதில் மாற்றமே இல்லை. அறிவு நிரம்ப பெற்றவர்கள் அந்த அறிவால் தன்னை மேம்படுத்திக் கொள்வதை விட ஒரு சந்தேகத்தை வளர்த்து கொள்கின்ற வகையில் இவரது நடத்தைகள் இருக்கும். கும்பராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள், மூடு மந்திரம் போல் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று நடத்தி
அதற்கு நல்லதற்காகவோ கெட்டதற்காகவோ இது போன்ற சில செயல்களை செய்கின்ற காரணத்தால் ஒரு செயலை செய்தால் எந்த அளவுக்கு நற்பெயர் பெற வேண்டுமோ அந்த அளவு நற்பெயரை பெறாமல் போவதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்வார்கள். இதுதான் அவர்களிடம் உள்ள ஒரு பெரும் குறை. திட்டம் போட்டு செயல்படுத்துவார்கள், நல்லபடியாக வழிகாட்டுவார்கள். அவர்கள் பேச்சை கேட்டு நடந்து உயர்வோர் எண்ணிக்கை 1000. ஆனால் இவர்கள் தங்களுக்காக எந்த ஒரு செயலையும் பூரணமாக அடுத்தவர்களுக்கு சொன்ன யோசனைப்படி செய்ய மாட்டார்கள். இது ஒரு குறைதானே. இதை மட்டும் அகற்றிவிட்டால் மிக உயர்ந்த நிலைக்கு இவர்கள் வருவார்கள். இவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கிறது? இவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறது. நன்மையை தருகிறது, உயர்வினை கொடுக்கிறது. கொஞ்சம் கவனமாக தன் மீது பழி வந்துவிடக்கூடாதே என்ற எண்ணத்தை மனதிலே தேக்கிக் கொண்டு செயல்பட்டால் மிக மிக நன்றாக இருக்கும் இந்த மாதம். மீன ராசி அன்பர்களுக்கு குருவின் வீடு இது. தனுசுவும் குருவின் வீடுதான், அது ஆண் ராசி. மீனமும் குருவின் வீடுதான், இது பெண் ராசி. பண்டிதர்கள், அனைத்தும் அறிந்தவர்கள் அறிவாளிகள், அனைத்தையும் உணர்ந்தவர்கள் பண்டிதர்கள். இவர்கள் பண்டிதர்கள். எல்லா கலைகளும் இவர்களுக்கு தெரியும். எந்த ஒரு புதிருக்கும் ஒரு விடை சொல்வார்கள். ஆராயும் மனப்பான்மை, அறிந்ததை தான் உணர்ந்ததை உணர வைக்கும் திறமை இவர்களுக்கு உண்டு. இவர்கள் பேச ஆரம்பித்தால் அந்த பேச்சுக்கு மயங்காதவர்களே யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த பேச்சில் என்னென்ன இருக்கும்? உண்மை இருக்கும், நன்மை இருக்கும், விரும்பும் தன்மை இருக்கும். இதுதான் இவர்கள் பேச்சு. இந்த பேச்சுக்கு யாராவது மயங்காமல் இருப்பார்களா? நல்லவர்கள். அதே நேரத்தில் தனக்கு உண்டான உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். பாசம் உள்ளவர்கள். தனது வாரிசுகள், தனது சொந்தங்கள், தனது நண்பர்கள் நன்றாக இருக்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட தயங்காதவர்கள். இப்பொழுது யாருக்காவது உதவ வேண்டும், நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நன்மை யாரால் கிடைக்க வேண்டுமோ அவர்களிடம் சென்று இவர்களை பற்றி, அதாவது அனுபவிக்க இருப்பவரை பற்றிய செய்தியை சொல்லி மன இரக்கத்தை பெற்று தருவார்கள். அந்த அளவுக்கு பேச்சிலே மற்ற விஷயங்களிலே வல்லமை உண்டு. இந்த மாதம் எப்படி இருக்கும்? தனது பெயர் ஓங்குகின்ற வகையில், உயர்கின்ற வகையில் நன்மைகள் சில நடக்கும். நல்ல பல திட்டங்களை போட்டு செயல்படுத்தி தன் பெயரை நிற்க வைப்பார்கள். எல்லோரும் புகழும்படியான சில காரியங்களை செய்வார்கள். புத்தி தெளிவு மிக மிக நன்றாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விட எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றியாகும் என்று சொல்லத்தக்க வகையில் அதிர்ஷ்டமும் உண்டு. இது ஒரு பெரிய விஷயமாயிற்றே. அந்த அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கின்றார்கள் இந்த மாதத்தில் மீனராசி அன்பர்கள்.
மங்கள காரியங்கள் நடப்பதற்கு இனி தடையில்லை. திருமணமாகாத ஆண் பெண், வயதுக்கு வந்த ஆண் பெண்ணுக்கு அவர்கள் விருப்பப்படி நல்லபடியாக திருமணம் அமைய வாய்ப்பு உண்டு. எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒரு விஷயம், இதை அனுபவித்த பிறகுதான் அவர்கள் சொல்லுவார்கள், தான் என்ன விரும்பினார்களோ, என்ன ஆசைப்பட்டார்களோ அது விதிப்படி நடக்கும். இந்த மாதம் பொதுவாக நாம் ஆசைப்படுவது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் விதி அப்படி என்று நாம் சொல்லுவோம். ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மட்டும் என்ன ஆசைப்பட்டார்களோ, எதை விரும்பினார்களோ அதுதான் நடக்கும், அதுதான் கிடைக்கும். இது மாபெரும் அதிர்ஷ்டம் தானே. அந்த அதிர்ஷ்டம் இவர்களுக்கு இந்த மாதம் உண்டு. மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதம் மகிழ்ச்சியை கொடுக்கும் மாதம். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான மார்கழி பலனை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.